கோமுகாசனம். தசைவலி உள்ளவர்கள் முடிந்த அளவு மட்டுமே இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இடது காலை மடித்து இடது குதிகால் மேல் அமரவும். அதேபோல் வலது காலை மடித்து இடது கால் மேல் வைக்கவும். ஒரு முட்டி மேல் இன்னொரு முட்டி இருக்க வேண்டும். இப்போது வலது கையை மேலே தூக்கி இடது கையை பின்புறமிருந்து மேலே தூக்க வேண்டும். இப்போது 2 கைகளையும் பின்பக்கத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். கழுத்தை நேராக வைத்து கண்களை நேராக வையுங்கள். வேண்டுமென்றால் கண்களை மூடிக்கொள்ளலாம். உடம்பின் மேல் கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். ஆக்சிஜன் உங்கள் உடம்பினுள் செல்கிறது. மார்பு நன்கு விரிவடைகிறது. முடிந்தவரை இதே போஸில் இருங்கள். பிறகு நார்மல் பொசிஷனுக்கு வர வேண்டும். இந்த பயிற்சியை ஆப்போசிட் டைரக்ஷனிலும் செய்ய வேண்டும். இப்போது வலது காலை மடித்து வலது குதிகால் மேல் அமரவும். இடது கையை மேலே தூக்கி பின்புறம் வளைத்து வலது கையை கீழிருந்து மேலே தூக்கவும். 2 கைகளையும் கோத்துக்கொள்ளவும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்து பிறகு ரிலாக்ஸ் செய்யலாம். கைகளை கீழே இறக்கி ரிலாக்ஸ் செய்யலாம். அல்லது கால்களை முன்னே வைத்து சுகாசனத்திலும் ரிலாக்ஸ் செய்யலாம். உடம்பின் மீதும் உள்மூச்சு வெளிமூச்சு இவற்றின் மீதும் கவனத்தை செலுத்தவும். பயன்கள்.